இன்றைய வேத வசனம் மார்க்கு 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளைப் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, இயேசு சீஷர்களோடு பேசுகையில், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளைப் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். ஆம், விசுவாசிக்கிற யாவரும் நிச்சயம் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்வார்கள். பெரும்பாலருடைய ஜெபம் தேவைகள் நிறைந்ததாய் இருக்கின்றன. அந்த தேவைகள் நிறைவேறுமளவும் ஜெபிப்பார்கள், தேவனுடைய சமூகத்தில் அழுந்து புலம்புவார்கள். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுந்து புலம்புவதை தேவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களுடைய விசுவாசம். ஆம், இதே மார்க்கு 11 வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு பசியை போக்குவதற்கு ஏதாவது அகப்படுமா என்று பார்த்து கொண்டு வந்தார். தூரத்தில் ஒரு அத்திமரம் இருக்க கண்டார். ஆனால் அந்த அத்திமரமோ கனி தரக்கூடிய காலமில்லை. அதில் இலைகளை தவிர கனிகள் ஒன்றும் இல்லை. இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் கனிதராது என்று சொல்லிவிட்டு கடந்து போனார். மறுநாள் அந்த வழியில் வரும்போது பேதுரு அந்த அத்திமரம் பட்டுப்போனதைக் கண்டு இயேசுவிடம், நீர் சபித்த அத்திமரம் பட்டுப்போயிற்று என்று சொன்னார். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை, இயேசு அத்திமரத்தை பார்த்து, ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடம் இருந்து கனியை புசிக்க மாட்டான் என்று அவர் சொன்னது நிறைவேறும் என்று முழுவதுமாய் நம்பி சொல்லிவிட்டு கடந்து சென்றார். ஆம், அவருடைய நாவில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அவர் நம்மைப் போல இது நடக்குமா நடந்திடாதா என்று சந்தேகத்துடன் இருக்கவில்லை, கலங்கவில்லை. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தேவனிடம் தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். அநேகர் தங்களுடைய ஜெபம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சந்தேகத்துடன் இருப்பதினால் அதையே சொல்லி சொல்லி ஜெபிப்பதும் உண்டு. தினமும் சொன்னதையே சொல்லி ஜெபிப்பதும் அழுந்து புலம்புவதும் விசுவாசமில்லை. நான் வேண்டிக் கொண்டதை தேவன் எனக்கு தருவார், நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சந்தேகப்படாமல் விசுவாசிப்பீர்களானால் அதுவே விசுவாசம். நான் தேவனிடம் என்னுடைய நிலைமையை சொல்லிவிட்டேன், என்னுடைய நிலைமையை அவர் மாற்றிவிடுவார், எனக்கு சந்தேகமேயில்லை என்று உறுதியாய் விசுவாசத்தில் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்குள் இருக்கிற எல்லா அவிசுவாசமும் நீர் எடுத்து போடுவீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், பாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.